ஹலோ எவ்ரிவன், இந்த பேட்மிண்டன் வீடியோவில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லேட் ஃபோர் ஹேண்ட் ஷாட். அதாவது நம்ம சிங்கிள்ஸ் விளாடும்போது சில சிச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபோர் ஹேண்ட் சைடில் லேட்டாக போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அது ஷட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்டில் ஒரு கீப் பண்ணுவோம், அது கொஞ்சம் வசந்து போய் ஆப்பரண்ட் வந்து நம்ம ஃபோர் ஹேண்ட் சைடில் புஷ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து லேட்டாக போய் ரீச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த லேட்டாக போய் ரீச் பண்ணும்போதும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அந்த ஷாட்டை ஒரு நியூட்ரல் ஷாட்டாவோ இல்லை டாஸ் பண்ணியோ இல்லைன்னா ட்ராப் பண்ணியோ திரும்ப அந்த ரேலியில் ஸ்டே பண்ண வைக்கிறது தான் லேட் ஃபோர் ஹேண்ட் ஷாட். ஸோ இதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட், கிரிப், ஃபுட் ஒர்க், டெக்னிக் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கிரிப் வந்து ஃபோர் ஹேண்ட் கிரிப் தான். ஸோ ஷட்டில் எவ்வளோ தூரம் லேட்டாக போகுதுங்கிறத பொறுத்து வந்து நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபோர் ஹேண்ட் கிரிப் தான். ஃபுட் ஒர்க்குங்கிறது இப்போ நம்ம சென்டர்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கார்னருக்கு போகிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ளிட் அந்த சைடுக்கு, தென் நம்ம நல்லா ரீச் பண்ணுறதுனால க்ராஸ் பிஹைண்ட் போடுவோம். ஸோ க்ராஸ் பிஹைண்ட், செகண்ட் வந்து க்ராஸ் பிஹைண்ட், டெரெக்ஷன் ஆஃப் ஷட்டிலில் வந்து லஞ்ச் பண்ணணும். ஸோ எந்த டெரெக்ஷனில் ஷட்டில் வருதோ அந்த டெரெக்ஷனில் வந்து லஞ்ச் பண்ணணும், பெருசாக ஒரு லஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு லஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்ம ராக்கெட்டை வச்சு இந்த எண்டு வரைக்கும் கவர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹையஸ்ட் பாயிண்டில், அதாவது அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸ் லெவலில் ட்ரை பண்ணணும். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ரீச் பண்ணி ஃபேஸ் லெவலில் வச்சு இந்த ஃபோர் ஹேண்ட் கிரிப்பை வந்து டுவர்ட்ஸ் அந்த டைரெக்ஷனுக்கு கொஞ்சம் வேணால் கொஞ்சம் டில்ட் பண்ணி டர்ன் பண்ணி ஹிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஷேடோவாக பார்க்க இப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், லேட்டாக போயிட்டோன்னா ஸ்ப்ளிட். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஷேடோஸ். நெக்ஸ்ட் நான் வந்து ஷட்டிலில் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ இந்த லேட் ஃபோர் ஹேண்டை வந்து ஒரு மேட்ச் ரியலிஸ்டிக்காக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு பார்ட்னர் வந்து நான் அவங்க ஹேண்டில் ஃபீட் பண்ணதும் வந்து அவங்க கிராஸ் கோட்டில் வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் லேட் ஃபோர் ஹேண்டில் போய் ஆடுவேன். இது ஒரு மேட்ச் சிச்சுவேஷனுக்கு ரிசம்பிள் ஆகும். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் மூலம் வந்து இந்த லேட் ஃபோர் ஹேண்ட் டெக்னிக்கை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் மேட்ச்லேயும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா டிப் இந்த லேட் ஃபோர் ஹேண்ட் ஷாட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம பாடி வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஃப்ரம் கிரிப், லஞ்சஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம அடுத்த ஷாட்டுக்கு ரிக்கவர் ஆக முடியும். நம்ம நல்லா டென்ஸ்டாக போய் ஆடும்போது, நல்ல பாடியை டைட்டாக வைக்கும்போது இந்த ஷாட்டோட குவாலிட்டியும் ப்ராப்பர் இருக்காது. நெக்ஸ்ட் ஷட்டிலுக்கு நம்ம ரிக்கவர் ஆக மாட்டோம். ஸோ இதே மாதிரி பேட்மிண்டன் ரிலேட்டடாக வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.